பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் திருவேங்கடம் என்பவர் காவல்துறை பாதுகாப்பிலிருந்து தப்பியோடிய பொழுது காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். 10 பேர் தற்பொழுது சிறையில் இருக்கும் சூழலில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கும் 2 விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆற்காடு சுரேஷன் தம்பி, பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி என 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் 5 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரணை செய்த போது அப்போது திருவேங்கடம் என்ற நபர் தப்பிச் செல்ல முயன்றதாக போலீசார் என்கவுண்டர் செய்து படுகொலை செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 10 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் நேற்று சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே 6 நபர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட திமுக வழக்கறிஞர் அருள் என்பவரின் மனைவி உள்ளிட்ட 4 நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாகவே மேலும் 2 நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்த விசாரணையில் தற்போது மலர்கொடி மற்றும் ஹரிகரன் ஆகிய 2 செம்பியம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மலர்கொடி என்பவர் பெண் வழக்கறிஞர் ஆவார். அது மட்டுமல்லாமல் மறைந்த பிரபல தாதாவின் மனைவி மலர்கொடி என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மலர்கொடி மற்றும் ஹரிகரன் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திமுக வழக்கறிஞர் அருள் என்பவருடன் தொடர்ச்சியாக பேசி வந்ததாகவும் இந்த கொலை சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறி வந்த நிலையில் விசாரணையில் அது உறுதி செய்யப்பட்டு தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மலர்கொடி மற்றும் ஹரிகரன் ஆகிய 2 தற்போது செம்பியம் போலீசாரும் தனிப்படை போலீசாரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது 10 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் நடந்த விசாரணையில் இந்த 2 பெயரை அவர்கள் சொன்னதன் காரணமாக இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது காவல்துறையின் வேறு விசாரணை மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அன்பரசன், நிச்சயமாக தற்போது அந்த 10 நபர்களும் கைது செய்யப்பட்ட மொத்தமாக 11 நபர்கள். அந்த 11 நபர்களில் திருவேங்கடம் என்ற நபர் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். மீதம் இருந்த 10 நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக பொன்னை பாலு, அதே போன்று திமுக வழக்கறிஞரான அருள் ஆகிய நபர்களின் வங்கி பண பரிவர்த்தனைகளை போலீசார் தொடர்ச்சியாகவே ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அருளின் மனைவி உள்ளிட்ட 4 நபர்களிடம் இன்று காலை முதல் தொடர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த திமுக வழக்கறிஞர் அருள் என்பவரோடு தொடர்பில் இருந்ததாக கூறி மலர்கொடி மற்றும் ஹரிகரன் ஆகிய 2 தற்போது கைது செய்திருக்கிறார்கள். மலர்கொடி என்பவர் பெண் வழக்கறிஞர் ஆவார். அது மட்டுமல்லாமல் இவர் மறைந்த பிரபல தாதா ஒருவரின் மனைவி என்பது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் இவர்களுக்கும் தொடர்பு உண்டு என்பது தெரிய வந்த நிலையில் தற்போது இருவரையும் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு எந்த விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள், இவர்களுக்கும் பண பரிவர்த்தனைக்கும் எதிரும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது செம்பியம் போலீசாரும் அதே போன்று தனிப்படை போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு 1 நபர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் மீதம் இருந்த 10 நபர்கள் தற்போது 2 என மொத்தம் 12 நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விசாரணை வளையம் விரிவடைய வாய்ப்பு இருக்கிறதா அன்பரசன்? மேலும் யாராவது கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? காவல்துறையினர் என்ன சொல்றாங்க இது குறித்து? நிச்சயமாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 10 நபர்களில் முக்கிய நபராக கருதப்படுவது 3 நபர்கள். அதாவது பொன்னை பாலு, ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அதே போன்று திமுக வழக்கறிஞர் அருள் மற்றும் திருமலை. இந்த திருமலை என்பவர் படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கிளப்பில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். அதே போன்று இந்த கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட திமுக வழக்கறிஞர் அருள், அதே போன்று ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆகிய 3 நபர்களையும் போலீசார் மீண்டும் போலீஸ் கஸ்டடியில் எடுப்பதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த கொலை சம்பவத்தில் இன்னும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் வங்கி பண பரிவர்த்தனைகள் குறித்தும் இன்று காலை முதலே தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் திமுக வழக்கறிஞர் அருள் என்பவரின் மனைவி உள்ளிட்ட 4 நபர்களுடன் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக இவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பாக பெண் வழக்கறிஞர் மலர்கொடி என்பவருக்கு பண பரிவர்த்தனை லிங்க் ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது மலர்கொடி மற்றும் ஹரிகரன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதி பின்னணி குறித்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கைது செய்யப்பட சில வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி அன்பரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.